ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிடிசி நமக்கு ஆல் டைம் ஹை டச் பண்ணிருச்சு. அதாவது 1,11,000 டச் பண்ணிருச்சு. இது வந்து இப்போ புல் ரன்ல இருக்கு பிடிசி, சரிங்களா? ஸோ இதில் இருந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பெரிய அனலைஸ் பார்க்க போகிறோம். ஒரு மெகா பிக்சர் அனலைஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒரு 8 வருஷம் அனலைஸ் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ அது பார்த்தோம்னா நெக்ஸ்ட் எப்படி மூவ்மெண்ட் இருக்குன்றதுக்கு நமக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும். ஸோ அதனால இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன், சரிங்களா? வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம போகிற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கிங்க. நிறைய அப்டேட் வந்து டெலகிராமில் நம்ம போட்டுட்ருக்கோம், சரிங்களா? வாங்க நம்ம டாபிக் போகலாம். ஃபஸ்ட்டு பிடிசி பார்த்தலாம், நெக்ஸ்ட் எத்திரியும் பார்க்கலாம். இப்போ பிடிசி பார்த்தீங்கன்னா $1,08,570 ட்ரேட் ஆகிட்டுருக்கு, சரிங்களா? இப்போ நான் என்ன வச்சுருக்கேன்னா வீக்லி கேண்டில் வச்சுருக்கேன். அதாவது வீக்லி கேண்டில் இன்னும் பிரேக்கப் பண்ணல, பட்டு ஒன் டே கேண்டில் வந்து லேட்டஸ்ட்டாக வந்து நமக்கு ஒரு பிரேக்கப் நடந்துருச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும், ஓகேங்களா? ஸோ இந்த பிரேக்கப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லிக்விடேஷன் பிரேக்கப் மாதிரி நடந்திருக்கு. பட்டு ஒரு நார்மலாக பார்த்தோம்னா இது லிக்விடேஷன் மாதிரி எடுத்துகிட்டு அடுத்தது ஃபர்தராக கீழே டம்ப் மாதிரி நமக்கு தோணலாம். பட் இங்கே வந்து லிட்டில் புல்பேக் நடக்கலாம், வாய்ப்பு இருக்குது. பட்டு நான் பேச போகிறது வந்து இந்த சின்ன ஷார்ட் டைம் அனலைஸில் ஒரு பெரிய அனலைஸ் சொல்ல போகிறேன். ஸோ பொறுமையாக பாருங்கள். மறுபடியும் வீக்லியில் வைக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பிடிசியோட ஹிஸ்ட்ரி சார்ட்டு, சரிங்களா? ஸோ இந்த சார்ட் நான் இப்போ சொல்கிறேன். இப்போ வந்து இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் வரைய போகிறேன், நல்லா பாருங்கள். ஸோ இந்த இடத்துல இருந்து இந்த ப்ரீவியஸ் சைக்கிளோட டச் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் நான் வரைகிறேன், ஓகேவா? ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் வரைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டச் பாயிண்ட்டு, டச் பாயிண்ட்டு, டச் பாயிண்ட்டு, டச் பாயிண்ட்டு, டச் பாயிண்ட்டு. ஸோ இது வந்து டாப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் இது டாப்பாக இருக்காது, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஏன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, அது வந்து நான் இப்போ ஃபர்தராக சொல்கிறேன் பாருங்கள், ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் பிரேக்கப் பண்ணி ரீடெஸ்ட் எடுத்துட்டோ எடுக்காமலேயோ ப்ரைஸ் மேலே போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? பிகாஸ் வந்து இந்த இடத்துலேருந்து பியர் மார்க்கெட் தொடங்காது, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு ஃபேக்டர் இருக்குது, அதை வச்சு நான் சொல்கிறேன், உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துலேருந்து இதுலேருந்து பியர் மார்க்கெட் வந்து தொடங்குறது வந்து ரொம்ப கம்மி. ஏன் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லலாம், ஓகேங்களா? பிகாஸ் வந்து இங்கேருந்து மேலே பிரேக்கப் பண்ணி ஃபர்தராக மேலே பம்ப் ஆகிறதுக்கு தான் நமக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? ஸோ இது ஏன் நான் சொல்கிறேன், அதுக்கு வந்து இப்போ நமக்கு வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக போயிட்டு கோல்டு சார்ட் பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ சேம் ஸ்ட்ரக்சர், ஓகேவா? கோல்டு அனலைஸ் பார்க்கலாம். அதில் போயிட்டோம்னா நமக்கு வந்து கோல்டு அனலைஸில் எந்த இடத்த நம்ம பார்க்கணும்னா இங்கே பாருங்கள் தெரியும். ஸோ இந்த இடம் பாருங்கள், இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட்டாக பிடிசி ஸ்ட்ரக்சர் தெரியுதா உங்களுக்கு? இந்த இடம் பாருங்கள், இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இடம் வந்து இப்போது பிடிசி ஸ்ட்ரக்சர், இந்த இடம் தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே பாருங்கள், இது வந்து அப்படியே பிடிசி ஸ்ட்ரக்சராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2021 22 டாப்பு, இது பிடிசியோட டாப்பு, அதுக்கப்புறம் 21 டாப்பு, அதுக்கப்புறம் 22 பாட்டம். இது இப்போ வந்து 24 பிடிசி டாப் அடிச்சுட்டு மறுபடியும் ஒரு கிராஷ் வந்ததில்ல, அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ வந்து பிடிசி எந்த இடத்துல இருக்குன்னா கரெக்டாக இந்த இடத்துல இருக்குங்க, ஓகேவா? ஸோ பிடிசி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போது இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு புல் பேக் வந்தால் இந்த மாதிரி வரலாம், ஒரு புல் பேக் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக ப்ரைஸ் வந்து ஃபர்தராக பம்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய பம்ப் நடக்கிறதுக்கு பிடிசியில் வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? அதுதான் ஏன் அந்த சார்ட் காட்டினேன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு அனலைஸ் இருக்குது, ஃப்ராக்டல் இருக்குது. ஸோ அதனால தான் அந்த சார்ட்டை நான் உங்களுக்கு காட்டினேன். 1,11,000 டார்கெட். 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 1,11,000 டா
ஸோ இது வந்து கேரண்டி அப்படின்னு சொல்ல முடியாது ஓகேங்களா. ஏன்னா இங்கே வந்து எதுவுமே கேரண்டி கிடையாது. இது வந்து ஜஸ்ட் பிளான், ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக தான் நான் இந்த வீடியோ சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு பிளான் ஓகேவா. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து என்னுடைய கணிப்பு எப்படின்னா, இந்த இடத்துல ஒன்று இப்போவே பிரேக்கப் பண்ணி இந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன புல் பேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பிரேக்கப் பண்ணிவிட்டு ப்ரைஸு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. என்னுடைய கணிப்பு எப்படின்னா, இது வந்து இந்த இடத்துல பிடிசி வந்து 1,11,000 தான் டாப்புனா, இந்த இடத்துல டாப் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா சைக்கலாஜிக்கலாக இந்த இடத்துல நமக்கு டாப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி ஓகேங்களா. ஸோ இதே வந்து ஸ்ட்ரக்சரு இன்னொன்று சொல்கிறேன், எத்திரியமுக்கு நான் சொல்கிறேன். எத்திரியம் ஓகேங்களா. ஸோ இது எத்திரியமோட இது ஓகேவா. ஸோ பாருங்கள், இது அப்படியே பிடிசியை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸ்ட்ரக்சரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே மேலே ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன்னா, ஸோ இங்கே டச் பாயிண்ட் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த இடம் இந்த இடம் இந்த இடம். பிகாஸ் இதில் என்ன மாற்றம் அப்படின்னா, பிடிசி வந்து போயிருச்சு டாப்புக்கு, ஆனால் எத்திரியம் இன்னும் கீழே இருக்குது ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, எத்திரியம் வந்து மறுபடியும் இது வந்து இங்கே இது வந்து டீவியேஷன் வச்சுருக்கா. ஸோ இந்த இடத்துல இருந்து மறுபடியும் வந்து இந்த ட்ரெண்ட் லைனோட டாப் தோறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனோட டாப் வந்து ப்ரைஸ் வந்து $8,000, 8,000லேருந்து $10,000 அந்த மாதிரி வச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ இது வந்து ஒரு ஃபேக்டர், இது வந்து நான் கேரண்டி அப்படின்னு இங்கே எதுவுமே கிடையாது ஓகேவா. கேரண்டி எதுவுமே கொடுக்க முடியாது. பட் ஆனால் இது ஒரு ஜஸ்ட்டு பிளான், எஜுகேஷனல் பர்பஸ் ஒரு பிளான் இருக்குது. ஏன்னா கோல்டு சார்ட் பார்த்தா உங்களுக்கு தெரியும். கோல்டு சார்ட்டில் நமக்கு அதுதான் சொல்லுது சரிங்களா. இங்கே உங்களுக்கு ப்ரீவியஸாக காட்டணும் பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து கோல்டு சார்ட் நமக்கு அப்படி தான் காட்டுதுங்க சரியா. ஸோ இப்போ எந்த இடத்துல பிடிசி இருக்குன்னா, ஸோ இந்த இடத்துல தான் பிடிசி நமக்கு இருக்குது ஓகேவா. இந்த இடத்துல புல் பேக் எடுக்கலாம், எடுக்காமலேயும் போகலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல மூமெண்ட் எதிர்பார்க்குறேன் பிடிசிக்கு ஓகேவா. நல்ல ஒரு பேரபோலிக்கு கூட நடக்கலாம், இல்லைனா ஒரு சின்ன பம்பு கூட நடந்து டாப்பு முடிக்கலாம். எப்படி நடக்குன்னு தெரில. பட் வந்து இது டாப்பு கிடையாது ஓகேவா. என்னுடைய கணிப்பு வந்து 1,11,000 வந்து டாப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி ஓகேவா. ஏன் இது வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து இப்படின்னு ஒரு பிளான் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதனால தான் நான் சொல்கிறேன். பட் வந்து இங்கே கேரண்டின்னு எதுவுமே கிடையாது ஓகேவா. ஜஸ்ட்டு பிளானு, ஒரு நம்பிக்கைன்னு இருக்குல்ல. ஸோ அந்த ஒரு நம்பிக்கையை வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு கொடுக்குது ஸோ மார்க்கெட்டு ஓகேவா. ஸோ அதனால தான் வந்து இந்த இடத்துல நான் உங்களுக்கு இந்த ஃபேக்டர் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா. ஸோ இது வந்து செக் பண்ணுங்கள் ஓகேவா. செக் பண்ணிட்டு பாருங்கள் ஓகேவா. ஓகே காய்ஸ், இது வந்து என்னுடைய ஃபினான்ஸ் நாலேஜ் கிடையாது, மை ஓன் நாலேஜ் தான். இந்த நாலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணிட்டு பாருங்கள், நிறைய பேருக்கு கமெண்ட் ஆகும். இது வந்து முழுக்க எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி, நாட் ஃபினான்ஷியல் அட்வைஸிங் சரிங்களா. ஏன்னா இந்த அனலைஸ் எல்லாமே வந்து என்னுடைய ஓன் அனலைஸ். ஏன்னா நான் எப்படி ஃபாலோ பண்ணுறேன், எப்படி மார்க்கெட் பார்க்குறேன் அப்படின்றது வந்து உங்களுக்கு நான் வெளிப்படையாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் சரிங்களா. ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே கேஸ், வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நிறைய பேர் ரெக்கமெண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.